இஃப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திய தவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இஃப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திய தவேகா தலைவர் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில்தான் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சையது கவுஸ் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். தவேகா சார்பில் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் அவமதிக்கப்பட்டுள்ளனர். இஃப்தார் நிகழ்ச்சியில் நோன்புக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத குடிகாரர்களும் ரவுடிகளும் கலந்து கொண்டது இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தியதாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் உணர்கிறது. பண்படுத்துவதற்காக நடத்தப்படும் இஃப்தார் போன்ற நிகழ்ச்சி புண்படுத்தும் விதமாக நடந்தேறியுள்ளது. நிகழ்ச்சியில் நடந்த அசம்பாவிதத்திற்கு கொஞ்சமும் வருத்தம் கூட தெரிவிக்காத விஜய் மனித தன்மையற்ற நபரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் தவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் எந்தவிதமான சரியான முறையில் முன்னேற்பாடு செய்யாமல் மாநாட்டை நடத்தியதால் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் மாநாட்டுக்கு வந்த பலர் மயக்கமடைந்தனர். இஃப்தார் நிகழ்ச்சியிலும் எவ்வித முன்னேற்பாடும் முறையாக செய்யாமல் விட்டது. இங்கேயும் விபரீதங்கள் நடந்துள்ளது. இதுபோன்ற தேவையற்ற விபரீதங்கள் விஜய் நடத்தும் நிகழ்ச்சியில் நடப்பது தொடர் கதையாகிவிட்டது. எனவே மக்களை மக்களாக மதிக்காமல் மாடுகளை போன்று நடத்துவதாலும் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளாத வெளிநாட்டு பாதுகாவலர்களை வைத்துக்கொண்டு அலைவதாலும் இதுபோன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இனியொரு முறை இதுபோன்று நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே விஜய் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றபடி பப்ளிசிட்டிக்காக நாங்கள் புகார் கொடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு புகார் தவேகாவினர் மத்தியிலும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.